இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா மற்றும் சேர்பியாவை சேர்ந்த மாடலும் நடிகையுமான நட்டாசா இருவருக்குமான விவாகரத்து தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வருகின்றன. ஹார்திக் பாண்டியா மற்றும் நட்டாசா ஆகிய இருவரும் 2020ஆம் ஆண்டு இந்து மற்றும் கிறிஸ்தவ முறைப்படி காதல் திருமணம் செய்து கொண்டனர். ஹார்திக் பாண்டியா உடனான திருமணத்துக்கு பின் நட்டாசா நடிப்பை நிறுத்திக் கொண்டார். இருவரும் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட புகைப்படங்கள் ட்ரெண்டிங்கில் இடம் பிடிக்க இந்தியாவின் நட்சத்திர தம்பதிகளாக வலம் வந்தனர். அதேபோல இன்னொரு பக்கம் ஹார்திக் பாண்டியாவும் கிரிக்கெட்டில் உச்சக்கட்ட வளர்ச்சியில் இருந்தார். இந்த நிலையில் IPL தொடரின் போது ஹார்திக் பாண்டியாவுக்கு ஆதரவாக நட்டாசா ஒரு முறை கூட மைதானத்துக்கு நேரில் வரவில்லை. அதேபோல இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் பெயரில் இருந்து ஹார்திக் பாண்டியாவின் பெயரை நீக்கியிருந்தார். இதனால் இருவரும் பிரிந்து விட்டார்களா என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக இருவரும் அமைதி காத்து வந்த நிலையில் 2020 உலக கோப்பை வென்ற ஹார்திக் பாண்டியா நாடு திரும்பிய பின் தனது மகன் அகஸ்தியாவை சந்தித்து மகிழ்ச்சி வெளிப்படுத்தியிருந்தார். இதன் பின் நட்டாசா தனது மகனுடன் சேர்பியாவுக்கு திரும்பினார். அன்றைய நாளிலேயே ஹார்திக் பாண்டியா மற்றும் நட்டாசா இருவரும் திருமண வாழ்க்கையிலிருந்து பிரிவதாக இன்ஸ்டாகிராமில் அறிவித்திருந்தனர். இந்த பிரிவுக்கான காரணம் குறித்து எந்த விடயமும் வெளிவரவில்லை. இந்த நிலையில் ஹார்திக் பாண்டியா தமது விடுமுறையை பிரிட்டனை சேர்ந்த நடிகையும் பாடகியுமான ஜாஸ்வியா வாலியுடன் கொண்டாடி வருகின்றார். இவர்கள் இருவரும் டேட்டிங் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் ஜாஸ்மின் வாலியாவின் அனைத்து இன்ஸ்டா புகைப்படங்களுக்கும் ஹார்திக் பாண்டியா லைக் செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் அதிக பிரபலமில்லாத ஜாஸ்மினை ஹார்திக் பாண்டியா பின் தொடர்வது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதனால் நட்டாசா பிரிந்து செல்வதற்கு ஹார்திக் பாண்டியா தான் காரணம் என்று ரசிகர்கள் கடுமையாக விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். இதனால் நட்டாசா பிரிந்து செல்வதற்கு ஹார்திக் பாண்டியா தான் காரணம் என்று ரசிகர்கள் கடுமையாக விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். ஏனென்றால் ஜூலை 18ஆம் திகதி ஹார்திக் பாண்டியா நட்டாசா இருவரும் பிரிவதாக அறிவித்திருந்தனர். இந்த அறிவிப்பு வெளியாகி ஒரு மாதம் கூட முழுமையாக முடியாத சூழலில் ஹார்திக் பாண்டியா அடுத்த காதலுக்கு தயாராகி இருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன.